ஒரு மறைக்கல்வி வகுப்பிலே ஒரு மறையாசிரியர் ரோமை நகருக்கு போயிட்டு வந்த ஒரு சின்ன பையனிடம் கேட்கின்றார், இந்த ரோமை நகரிலே நீ எதை பார்த்து வியந்தாய் என்று சொல்லி அவரிடம் கேட்டார்கள். அப்போது அந்த சின்ன பையன் சொன்னான், ரோமை நகரிலே மிக பிரமாண்டமான ஆலயங்களை நான் பார்த்தேன். அந்த ஆலயங்களுக்குள்ளே மிக அழகான வர்ண கண்ணாடிகள், அந்த கண்ணாடிகளுக்குள்ளே புனிதர்களுடைய அந்த படங்கள் இருந்தது. ஆகவே அதை பார்த்து ரசித்தேன் என்று சொல்லி அந்த மாணவன் சொன்னான். அப்போது அந்த ஆசிரியர் கேட்டார், சரி அதில் என்ன ரசித்தாய் என்று கேட்டபோது, அந்த அழகான அந்த கண்ணாடிகளுக்குள்ளே வெளியிலே இருந்து வருகின்ற ஒளி, வானத்திலே இருந்து வருகின்ற ஒளியானது அந்த கண்ணாடிகளுக்குள்ளே பட்டு அது உள்ளுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே அந்த சுவர்களிலே அது ஒளித்து கொண்டிருந்தது. அந்த ஒளியிலே அந்த புனிதர்களுடைய படங்கள் மிக அழகாக தெரிந்தது, அதை பார்த்து ரசித்தேன் என்று சொல்லி அவன் சொன்னானாம். அப்போது இந்த ஆசிரியர் மீண்டும் கேட்டார், சரி இப்படி சொன்னால் புனிதர்கள் என்று சொன்னால் யார் என்று நினைக்கிறாய் என்று சொல்லி கேட்டபோது அந்த மாணவன் மிக எளிய முறையிலே பதில் சொன்னான், விண்ணகத்திலிருந்து வருகின்ற நிறைவான ஆசிரை தங்களுக்குள்ளே எடுத்து எங்களுக்கு தருகின்றவர்கள், உலகத்தை பிரகாசிக்கின்றவர்கள் இந்த புனிதர்கள் என்று சொல்லி அவன் சின்ன வயதிலே அழகான பதிலை சொன்னானாம். இயேசுவில் அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலே மிகவும் அற்புதமான ஒரு வல்லமை பொருந்திய புனிதருடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இன்று உலக திருச்சபையும் இவருடைய விழாவை பல்வேறு இடங்களிலே பல்வேறு நாடுகளிலே இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றது. சிறப்பாக பல்வேறு நாமங்களை இவர் கொண்டு அழைக்கப்படுகின்றார். புனித ஜாகப்பர் அவருடைய பெயரை நாங்கள் தாங்கி நிற்கின்றோம். இந்த ஜாகப்பரை பலர் சொல்வார்கள் சந்தியோமையர் என்று சொல்வார்கள், சந்தியோமையர் என்று சொல்வார்கள், செந்தியாகப்பர் என்று சொல்வார்கள். இதை நாங்கள் வேதாகமத்திலே பார்த்தால் சொல்வார்கள் இடியின் புதல்வர்கள் என்றும் இவர்களை சொல்வார்கள். இவர்கள் 2 பேர் அண்ணனும் தம்பியும், ஜாகப்பரும் ஜோவானும் அவர்கள் அண்ணனும் தம்பியுமாக இருக்கின்றார்கள். ஆகவே அன்பான சகோதரங்களை, இப்படியாக இவர் இந்த ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புனிதராக இருக்கின்றார். கடற்கரையிலே தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கே இயேசுவால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்ட மிகவும் அற்புதமான புனிதர். ராயப்பர் அவரை அடுத்ததாக அவரோடு இணைந்த இருவரை அழைத்த பிற்பாடு அடுத்த 2 பேரிலே இவர் முதன்மையான இடத்தை பெறுகின்றார். ஆகவே அந்த அழைப்பை, இயேசுவினுடைய அழைப்பை நேரடியாக அவர் பெற்ற ஒரு புனிதராக புனித ஜாகப்பர் திகழ்வதை நாங்கள் காணுகின்றோம். அதே போல திருத்தூதர்களுக்குள்ளே முதல் மறைசாட்சியாக மரித்தவரும் இவர்தான். திருத்தூதர்களுக்குள்ளே முதல் மறைசாட்சியாக மரித்தவரும் புனித ஜாகப்பர் தான். அதேபோல அவருடைய பணிக்காலங்களிலே ஸ்பெயின் நாட்டிலே கட்டியெழுப்பப்பட்ட பிரமாண்டமான ஆலயத்திலே, அது இவருடைய நாமத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட ஆலயம், அந்த நாட்களிலே முதன்மை ஆலயமாக மிக பிரமாண்டமான ஆலயமாக இருந்தது. கொம்பஸ்டலா என்கின்ற இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற, இப்போதும் பல யாத்திரிகர்களை அங்கே நிறைவாக கொண்டிருக்கின்ற அந்த ஆலயம் மிகவும் பிரமாண்டமான ஒரு ஆலயமாக இருந்தது. அந்த நாட்களிலே இதுவே மிகவும் பிரமாண்டமான முதன்மை ஆலயமாக திகழ்ந்ததையும் நாங்கள் காணுகின்றோம். பிரியமானவர்களே, இப்படியாக சிறப்பாக வாழ்ந்த இந்த புனிதருடைய வாழ்வு மிகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல செய்திகளை தருகின்ற ஒரு வாழ்வாக அது இருக்கின்றது. சிறப்பாக அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இருக்கின்ற ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, அவருடைய வாழ்க்கையிலே அழைப்பை, ஆண்டவர் இயேசுவினுடைய அழைப்பை
அவர் கண்டபோது, அதை கேட்டபோது அந்த அவருடைய பதில், அதாவது தீர்க்கமான முடிவு, இது அவருக்குள்ளே இருக்கின்ற மிகவும் உன்னதமான பண்பாக இருந்தது. அழைத்தலுக்கு தீர்க்கமான முடிவு சொல்லுகின்ற அந்த நல்ல எண்ணமும் அந்த முடிவிலே, அவர் எடுத்த அந்த முடிவிலே இறுதி வரைக்கும் அவர் உறுதியாக இருந்ததும் மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, கடற்கரையிலே நடந்து சென்ற இயேசு இந்த யாகப்பரை பார்த்து, என்னை பின்பற்று, உன்னை நான் மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லுகின்ற போது, இவருக்கு இயேசுவை அந்த நேரத்திலே பெரிதாக தெரிந்திருக்காது. அவர் அந்த கடற்கரையிலே பல பணிகளை செய்கின்ற ஒருவராகத்தான் யாகப்பர் இருந்தார். அவர் கடல் தொழில் செய்கின்ற ஒருவராக இருந்தார். ஆகவே அந்த நேரத்திலே அவர் இயேசு அந்த இடத்திலே வந்து, என்னை பின்பற்று, மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லுகின்ற போது அந்த யாகப்பருடைய மனதிலே மிகவும் ஆழமான வார்த்தையாக அது பதிந்தது. ஏனென்று சொன்னால், இதற்கு முன்னதாக யாரும் அவரை அப்படி அழைத்ததில்லை, யாரும் அழைத்ததை கேள்விப்பட்டதும் இல்லை. ஆகவே இப்போது அவர் என்ன செய்கின்றார், இந்த அழைத்தலினுடைய அந்த வார்த்தைக்குள்ளே மிகவும் ஒரு உன்னதமான அருள் இருப்பதை அவர் கண்டுகொள்ளுகின்றார். ஆகவேதான் உடனடியாகவே அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய தந்தை செபதேயுவையும் அவருடைய தொழில்துறைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கே இயேசுவை பின்பற்றினார். அதான் சொன்னேன் மாணவர்களே, தீர்க்கமான முடிவு. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த தீர்க்கமான முடிவிலே அவர் உறுதியாக உடனடியாகவே செயற்பட்டார். அவர் அங்கே சொல்லவில்லை, என்னுடைய தொழில்துறைகளை நான் செய்துவிட்டு வந்து நான் பின்பற்றுகின்றேன், அல்லது என்னுடைய அம்மா அப்பாவை கொஞ்சம் கவனித்து விட்டு வந்து நான் பின்பற்றுகின்றேன் என்று எதுவுமே சொல்லவில்லை. மாறாக உடனடியாகவே அந்த இடத்திலே அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். அவருடைய பயணத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய இந்த நாள் வார்த்தையிலே நாங்கள் மிக அழகாக பார்க்கின்றோம். நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் பருக முடியுமா? அவர் ஆம், பருக முடியும் என்று சொல்கின்றார். அவருக்கு அந்த நேரம் அது விளங்கி இருக்காது என்ன என்று சொல்லி, என்ன துன்பக் கிண்ணம் என்று சொல்லி அவருக்கு விளங்கி இருப்பதற்கு அங்கே சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னு சொன்னால், அவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது இவர் ஒரு அரசராக வருவார், அந்த இடத்திலே அவர் அந்த ஆட்சியிலே தாங்கள் பங்கெடுக்கலாம் என்று சொல்லி யோசித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவன் இயேசு சொன்ன துன்பக்கிண்ணம் அவருடைய பாடுகள், மரணம், அதற்குள்ளே உன்னால் குடிக்க முயலுமா என்று சொல்லி கேட்டபோது அவர் ஆம் என்று சொன்னார். மாணவர்களே, அந்த தீர்க்கமான முடிவு இங்கே இரண்டாவது கட்டமாக அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த முடிவிலே இறுதி வரைக்கும் இருந்து இறுதியிலே ஆண்டவருக்காக அந்த துன்பக்கிண்ணத்தை தனக்குள்ளே தாங்கி கொண்டவர்தான் புனித யாகப்பர். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதற்கு எங்களால் முடியுமா? எங்களுடைய அழைப்புகளுக்குள்ளே பார்ப்போம். நாங்கள் எங்களுடைய அழைத்தல் வாழ்வுக்குள்ளே நாங்கள் எப்படி வாழுகின்றோம்? ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக அழைக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும் என்பது எங்களுடைய அழைப்பாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அழைப்பினுடைய குரலுக்கு நாங்கள் தீர்க்கமான முடிவை அன்று கொடுக்கின்ற அந்த முடிவுக்குள்ளே எங்களுடைய வாழ்வு, அந்த திருமண வாழ்வுக்குள்ளே இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்கின்றதா என்று சொல்லி ஒரு கணம் யோசித்தோம் என்று சொன்னால், சிறுவேளைகளிலே பல குடும்பங்கள் மத்தியிலே அந்த தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத நிலை, அல்லது தீர்க்கமான முடிவுக்குள்ளே வாழ முடியாத நிலைகளுக்குள்ளே நாங்கள் வாழுகின்றோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பல எங்களுடைய கலாச்சார சீரழிவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். அது இளையோர் மத்தியிலும் பல விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலே, இந்த காலங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், போதை வஸ்துக்கும் பல்வேறு குடிப்பழக்கங்களுக்குள்ளும் அடிமைகளாகி அடிமைக்குள்ளே வாழுகின்ற இளைஞர் மத்தியிலே தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய அந்த மனநிலை அவர்களுக்கு இருக்கிறதா என்று சொல்லி யோசித்தோமாக இருந்தால் அது இல்லை என்றுதான் அன்பார்ந்தவர்களை பதில் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், அவர்கள் அழைப்பை பல தடவைகள் கேட்கின்றார்கள். இந்த இடத்திலும் சரி, பல்வேறு இடங்களிலும் சரி அழைப்பை கேட்கின்றார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்களாகி நாங்கள் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கின்ற போது அந்த அழைப்புக்கு நாங்கள் இந்த இளையோர்கள் மத்தியிலே அதை கேட்டு தீர்க்கமான முடிவை எடுத்து தங்களுடைய வாழ்வை மாற்றி ஆண்டவருக்குள்ளே வாழ்வதற்கு அவர்கள் முன்வருகின்றார்களாம். பிரியமானவர்களே, இதுதான் அந்த தீர்க்கமான முடிவு என்பது. இன்று நாங்கள் அந்த முடிவை எடுக்க முடியாதவர்களாக இளையோர்கள் பயணிப்பதை பார்க்கின்றோம். அந்த தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாதவர்களாக
பல தந்தையர்கள் வாழுவதை பார்க்கின்றோம். இதேபோல தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாதவர்களாக நாங்கள் அந்நியர்கள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல பிள்ளைகள் இன்று தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு போகின்றதை கூட இன்று நாங்கள் காணுகின்றோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த அழைப்புகள் பல தடவைகளை ஆண்டவர் பல மனிதர்கள் வழியாக, பல குருக்கள் வழியாக, பல நல்ல மனிதர்கள் வழியாக இந்த அழைப்பை கொடுக்கின்ற போது, நல்ல விடயங்களை கொடுக்கின்ற போது, அதற்குள்ளே எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ள தீர்க்கமான முடிவை எடுத்தோமாக இருந்தால் அது ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறி எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விடயங்களை அது தருகின்ற ஒன்றாக மாறும் என்பார்ந்த சகோதரர்களே. அதுதான் இன்று யாகப்பர் எங்களுக்கு தருகின்ற முதலாவது விடயம். அழைப்பை, கடவுளுடைய குரலுக்கு, கடவுளுடைய அந்த வார்த்தைகளுக்குள்ளே எங்களுக்கு அழைப்பு கிடைக்கின்ற போது நாங்கள் சரியான தீர்க்கமான முடிவை எடுத்து ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டும் என்பது அவருடைய முதலாவது அழைப்பாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம் என்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், சவால்கள் இவை எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற போது நாங்கள் எங்களுடைய விசுவாச போராட்ட வாழ்க்கையிலே எப்படி வாழுகின்றோம்? யாகப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இந்த சவால்கள் மத்தியிலும் சரி, அல்லது துன்பங்கள் அல்லது போனால் உயிருக்கு ஆபத்து என்கின்ற நிலையில் கூட சரி, அவர் தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக ஆண்டவருக்குள்ளே இருத்தி கொண்டார். தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அங்கே இறுதியிலே அவருடைய இந்த ஸ்பெயின் நாட்டில் கூட அவர் பல சவால்களை சந்தித்தார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை அங்கே அவருடைய போதனையை அவர் போதித்துக் கொண்டிருக்கின்ற போது பல மனிதர்கள் அவரை விட்டு செல்லுகின்ற நிலையிலே ஒரு நதிக்கரையிலே போயிருந்து அன்னை மரியாளிடம் தன்னை ஒப்புக்கொடுத்து தன்னுடைய பணிகளை ஒப்புக்கொடுத்து மன்றாடினார். அன்னை மரியாள் காட்சியிலே தோன்றி அவருக்கு தென்பூட்டினார் என்று சொல்லி அங்கே பாரம்பரியத்திலே அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது. அதே போல அங்கே ஏரோது அரசன், ஏரோது அக்ரிப்பாவுக்கு முன்னிலையிலே நின்று அங்கே அந்த ஜெருசலேமுக்கு அவர் திரும்பி வருகின்ற போது கிறிஸ்தவர்கள் துன்பப்படுவதை அவர் காணுகின்றார். கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற, கிறிஸ்துவை அறிவிக்கின்ற, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகின்ற எந்த மனிதரையும் அங்கே அழிக்கின்ற நிலைக்குள்ளே அந்த நாட்கள் சென்று கொண்டிருந்த போது மீண்டுமாக அவர் அந்த கிறிஸ்துவை அந்த மக்களுக்குள்ளே கொடுக்கின்றார். அப்போது அந்த ஆத்திரமடைந்த ஏரோது அக்ரிப்பா மன்னன் அவரை சிரச்சேதம் செய்கின்றான். தலை வெட்டி கொல்லுவதற்கு அங்கே முடிவெடுத்து அவருடைய தலையை வெட்டி கொன்றான் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நிலையில் கூட அவர் தன்னுடைய அந்த விசுவாச வாழ்க்கையை அவர் ஒருபோதும் இழந்ததில்லை. பிரியமானவர்களே, அது சவால்கள், துன்பங்கள், வேதனைகள் வருகின்ற போது அவர் தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து தன்னுடைய வாழ்வுக்கு, தன்னுடைய பணிகளை இறுதி வரைக்கும் செய்தார். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை மாந்தவர்களே, நாங்கள் எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள், எங்களுக்கு வருகின்ற சவால்கள், எங்களுக்குள்ளே வருகின்ற பயங்கரங்கள், இவற்றை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகின்றோம்? சின்ன சின்ன விடயங்களுக்குள்ளே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் சின்ன துன்பங்கள் சாதாரணமாக உயிருக்கல்ல, உயிருக்கு வருகின்ற துன்பங்கள் அல்ல, மாறாக சின்ன துன்பங்கள், சின்னதொரு வருத்தம் வருகின்ற போது நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாங்கள் விசுவாசத்தை இழப்பதற்கு கூட தயங்குவதில்லை என்று பார்க்கின்றோம். பல மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பி பல இடங்களுக்குள்ளே, பல மனிதர்களுடைய இடங்களுக்குள்ளே சென்று தங்களை அந்த இடங்களுக்குள்ளே குணமாக்க முடியும் என்று சொல்லி யோசிக்கின்றார்கள். ஆண்டவரை விட்டு பல மனிதர்கள் செல்லுவதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்காக விசுவாசத்தை இழந்து செல்லுகின்ற மனிதர்களாக, சின்ன சின்ன அற்ப விடயங்களுக்காக அங்கே தங்களுடைய வாழ்வை, கிறிஸ்துவை தாங்கள் பெற்ற அருள் அடையாளங்களை எல்லாம் விட்டு செல்லுகின்ற மனிதர்களாக, அல்லது போனால் இந்த உலகத்திலே பதவிகளுக்காக, பட்டங்களுக்காக, பேருக்காக, புகழுக்காக, இவற்றுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடமிருந்து விலகிச் செல்லுகின்ற மனிதர்களாக இன்று எங்களுடைய வாழ்க்கையின் விசுவாசம் பயணமானது பயணித்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையில இன்று யாகப்பர் எங்களுக்கு சொல்லுகின்ற பாடம் எது என்று சொன்னால், இந்த துன்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற போது, சவால்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற போது அது எங்களை புடமிட வேண்டுமே தவிர, இன்னும் ஆழமாக ஆண்டவரிடத்தில் கொண்டு போக வேண்டுமே தவிர, அது எங்களை ஒருபோதும் அந்த விசுவாச வாழ்க்கையிலிருந்து பிரித்துவிட முடியாது என்கின்ற அந்த நிலையிலே வாழ வேண்டும் என்பதுதான் அவர் விடுக்கின்ற அழைப்பு. பிரியமானவர்களே, நாங்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்பதற்காக, நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்கள். அதனால் தான்
தூய பவுல் சொல்லுவார், ஆண்டவர் இயேசுவை ஆதாயமாக்கி கொள்ள இந்த உலகத்திலே அனைத்தையும் குப்பை என கருதுகின்றேன் என்று சொல்வார். இந்த பதவிகள், பட்டங்கள், பொருள்கள், சுகங்கள், இந்த உலகத்திலே சொத்து பத்துக்கள், என்னுடைய பேர் புகழ்கள் எல்லாவற்றையுமே அவர் குப்பையாக கருதினார் என்று சொல்லப்படுகின்றது. அதே போலதான் புனித ஜாகப்பரும் தன்னுடைய வாழ்க்கையிலே பதவிகள், பட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் குப்பை என கருதி ஆண்டவன் இயேசுவை அவர் மையப்படுத்தி வாழ்ந்தார். எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்வு மிகவும் முக்கியமானது. இன்று அன்பார்ந்த சகோதரங்களே, விசுவாசத்துக்கு பல கேள்விகள் நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றோம், அது கிடைக்கவில்லை, அது ஏன் கிடைக்கவில்லை என்று கேள்விகள், அல்லது போனால் ஆண்டவர் எங்களுக்கு தரவில்லை என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், நாங்கள் ஆண்டவரிடம் போனோம், அவர் எங்களை பார்க்கவில்லை என்கின்ற அந்த வார்த்தைகள், இது எல்லாம் அன்பார்ந்தவர்கள் எங்களுடைய விசுவாச குறைவே தவிர அங்கே எங்களுடைய ஆன்மீக பயணத்திலே உண்மையான அத்திவாரம் இல்லாத நிலையை தவிர அங்கே ஆண்டவன் இயேசுனுடைய அருள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு செல்வமாக இருந்தால் அங்கே அற்புதமான காரியங்களை காண முடியும். இந்த ஜாகப்பருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே ஒரு பாரம்பரியமான கதை இருக்கின்றது. அவரை அந்த மன்னன் இழுத்து வருகின்றான், அவரை ஒருவர் ஆணையிடுகின்றான் அவரை கொண்டு வர சொல்லி. அவரை கழுத்திலே கயிறு போட்டு இழுத்து கொண்டு வருகின்றார்கள். வீதியிலே இழுத்து கொண்டு வருகின்ற போது அங்கே ஒரு முடக்குவாதமுற்றவன் அந்த இடத்திலே இருந்து கத்துகின்றான், யாக்கோப்புவே என்னை குணமாக்கும் என்று சொல்லி, என்னை சுகப்படுத்தும் என்று சொல்லி. அப்போது யாக்கோப்பு சொல்கிறார், ஆண்டவன் இயேசுடைய பேரால் நீ எழுந்து நட என்று சொல்லி அவர் சொன்னதாகவும் அந்த முடக்குவாதமுற்றவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லியும் அங்கே சொல்லப்படுகின்றது. அப்படியாக அற்புதமான புனிதராக எங்களுடைய பாதுகாவலர் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமானது இந்த வெள்ளை குதிரை, வெள்ளை ஆடை, அதே போல வாள், இது மிகவும் முக்கியமானது. அவர் இந்த ஸ்பானியா தேசத்தை என்பவர்களை மிக அற்புதமாக பாதுகாத்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஸ்பானியா தேசத்திலே ஸ்பெயின் நாடு முழுவதும் அவரை பாதுகாவலராக கொள்ளுவதற்கு காரணமே இது என்று சொல்வார்கள். இது என்று சொன்னால், ஒருமுறை அந்த நாட்டிலே போர் ஏற்படுகின்றது. அவர்களுக்கு எதிரான ஒரு நாடு பக்கத்தில் இருந்தது, செசானியா என்கிற நாடு. அந்த நாட்டிலே அவர்கள் முஸ்லிம் மக்களாக இருந்தார்கள். இப்போது இங்கே கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மக்கள் அதிகரிக்கின்ற போது இவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்போது சிறிய ஒரு போர்க்களத்திலே சிறிய படைகளை கொண்ட இந்த ஸ்பானியா தேசத்திலே இருந்த மன்னன் ரோமானியோ என்கின்றவன், முதலாம் ரோமானியோ என்று சொல்லப்படுகின்ற மன்னன், அவன் நினைக்கின்றான் எப்படி போர் செய்வது, பெரியதொரு படை அங்கே செசானியா, பெரியதொரு படை, அவர்களை எப்படி நான் சந்திப்பது என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டிருந்த போது அங்கே அவருடைய கனவிலே மிக ஆழமாக புனித ஜாகப்பர் தோன்றி, நீ எதற்கும் பயப்பட வேண்டாம், நான் ஒரு வெள்ளை குதிரையிலே வெண்ணிற அங்கியோடு ஒரு வெள்ளை துண்டிலே குருசு போட்ட அந்த குதிரையிலே, அந்த துண்டோடு அந்த குதிரையிலே வாளோடு நான் உனக்கு முன்னிலையில் சென்று அந்த படைகளை நான் அழிப்பேன் என்று சொல்லி, நீ பயப்படாதே என்று சொல்லி அவருக்கு தென்பூட்டிய போது காலையிலே எழுந்த மன்னன் அந்த படைகளை அனுப்புகின்றான். அங்கே படைகளை அனுப்புகின்ற போது படைகள் மிக உற்சாகமாக போராடினார்கள். ஆனால் அங்கே நடந்த அதிசயம் என்பவர்களே சொல்ல முடியாது என்று சொல்லப்படுகின்றது. அது எப்படி என்று சொன்னால், அவர்கள் செசானியா தேசத்தை சேர்ந்த அந்த படைகளே புனித ஜாகப்பரை கண்கூடாக காண்கின்றார்கள். அவர் வெள்ளை குதிரையிலே மிக வேகமாக அங்கே பல படைகளை அழித்து கொண்டு வந்ததை அவர்கள் கண்டார்கள். இவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியவில்லை அவர்களுக்கு. ஆனால் அவர்கள் அதை கண்டதாக, அவர்கள் மிரண்டு ஓடியதாக, பலரை அவர் வெட்டி வீழ்த்தியதாக என்று சொல்லி அவர்களுடைய அந்த பாரம்பரியத்திலே சொல்லப்படுகின்றது. இதை ஒரு குறுகிய அந்த படையை வைத்திருந்த மன்னன் மிகவும் அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் காட்சியாக கண்டான் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, இது நடந்த உண்மை சம்பவமாக சொல்லப்படுகின்றது. ஆனால் சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட 70,000 படைகள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது ஒரு பாரம்பரியத்தில் சொல்லப்படுகின்றது. 70,000 படைகளுக்கு மேல் அங்கே அழிக்கப்பட்டதாக. பிரியமானவர்கள், இப்படியாக எங்களுடைய யாகப்பர் எப்போதும் எங்களோடு துணை இருக்கிற விசுவாசத்திலே உறுதி பெற அவர் இன்னும் ஆழமாக எங்களோடு பயணிப்பார் என்பதை அவர் தன்னுடைய இந்த அற்புதமான அந்த செயலால் வெளிப்படுத்தியதையும் நாங்கள் காணுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் என்று நினைத்துக்கொள்வோம், எங்களுடைய வாழ்வு
அவர் எதற்காக கேட்கின்றார் என்று சொன்னால், விசுவாசத்திலே நாங்கள் ஆழமாக வளர்வதற்கு. இன்று விசுவாசத்தை நாங்கள் கொடுக்கின்றோமா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுக்கின்றோமா? எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் விசுவாசத்தை கொடுக்கின்றோமா? நாங்கள் விசுவாசத்தை எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவர் இயேசுவை பற்றி, எங்களுடைய புனிதர்களுடைய வாழ்வை பற்றி, எங்களுடைய பாதுகாவலை பற்றி குடும்பங்களிலே நாங்கள் கதைக்கின்றோமா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை அதை சொல்லிக் கொடுக்கின்றோமா? இப்படியாக பல கேள்விகளை கேட்ட அன்பார்ந்தவர்களே, இன்று பிள்ளைகளை பார்த்து நாங்கள் பேசுகின்றோம். அவர்கள் அப்படி வாழுகின்றார்கள், அந்த இளைஞர்கள் இப்படி வாழுகின்றார்கள், அவர்கள் வாழ்வெட்டுக்களோடு திரிகின்றார்கள், அவர்கள் போதை வஸ்திலே திரிகின்றார்கள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் இவையெல்லாம் ஏன் வருகின்றது என்று சொன்னால், நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் விசுவாசத்தை கொடுக்கவில்லை என்பார்ந்தவர்களே. அவர்கள் விசுவாசத்தை அறியாதவர்களாக வாழுகின்றார்கள். ஆகவேதான் அவர்கள் கடவுள் அச்சமற்றவர்களாக வாழுகின்ற போது இதெல்லாம் சாதாரணம் என்று சொல்லி நினைத்து தீமையான வாழ்வுக்குள்ளே செல்லுவதை காணுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய நாளில் நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். புனித ஜாகப்பொருடாக ஆண்டவரிடம் அருள் கேட்டுக்கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் விசுவாசத்தை வாழ்வதற்கு மிகவும் முன்னுதாரணமாக இருந்தார். அந்த விசுவாசத்தை நாங்களும் வாழ்ந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து, அதை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்குள்ளே கொடுத்து, அந்த விசுவாசத்தை வாழ்ந்து ஆண்டவருக்காக, கிறிஸ்து இயேசுவுக்காக எங்களுடைய வாழ்வை முற்றுமுழுதாக அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உருவாகவும், நல்ல மனிதர்கள் இந்த உலகத்திலே அவருடைய பணியை தொடர்ந்து செய்யவும் தேவையான ஆற்றலையும் வலிமையும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி பலியிலே உருக்கமாக மன்றாடி ஜெபிப்போம். ஆமென்.